கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு எல்லாரும் வேதத்தை கேட்போம். கலாத்தியர்கள் எழுதுகிறோம் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தினுடைய 19 முதல் 21 வசனம். எல்லா வேதத்தை திருப்பங்கள் புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 262வது 19லிருந்து 21 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளிவரமாய் அவையாகும் விபசாரம், நேசித்தனம், அசுத்தம், காமவியாரம், விக்கிரகாராதனை, வெளிச்சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்றுகள், பொறாமைகள், கொலைகள், எதிரிகள், அடியாட்கள் முதலானவர்களே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முந்தின வர இந்த பகுதியிலிருந்து நாம் வேதத்தின் வசனங்களை தியானித்தோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அதாவது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதான கலாத்திய சபைகளுக்கு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதான நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் மீண்டும் அவர்கள் காரியத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவ பிள்ளைகளை திரும்ப திரும்ப சில காரியங்களில் எச்சரிக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா ஊழியக்காரர்களை தேவன் நியமித்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சபையில வைத்து அவர்களை சீர்திருத்தம் பண்ணி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கத்தக்க பூரண புருஷர்களாய் அவர்கள் மாறும் வரைக்கும் அவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் கர்த்தருடைய வருகையில பூர்ணமாக பங்கடைய வேண்டும், பூர்ண பரிசுத்தர்களாக பங்கடைய வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தில தான் தேவன் சபையை ஏற்படுத்தி ஊழியக்காரர்களாகிய எங்களையும் விசுவாசிகளாகிய உங்களையும் இங்கே இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துவதற்கான சத்தியங்களை அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதனால திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் உதாசீனப்படுத்தாது. இவங்க வேலையை இல்லை, இதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா இதை பேசுறதை நீங்கள் பண்ண முடியும். இல்லையா? இதை நான் கை கொண்டதான் பண்ண போக முடியும். திரும்ப திரும்ப பவுல் சொல்றதுக்கு அவர் வெட்கப்படாது. திரும்ப திரும்ப சபைக்கு பண்ணிக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவைகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் பண்ண போக மாட்டீங்க, இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆக்கிரமிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 20லிருந்து 23 வரைக்கும் வாசிச்சோம். இந்த மாதிரியான மாம்சத்தின் கிரியை என்ன பண்ணுவா, மனுஷனை தீட்டுப்படுத்தணும். மனுஷன் என்ன பண்ணுவான், தீட்டுப்படும். அவன் ஏற்படுத்தி மனுஷனை தீட்டுப்படும். வேதத்தில் வெளிப்படுத்தல் 21-27 வாசிக்கிறோம். தீட்டானது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. அப்ப விசுவாசிகளாகிய நாம் இந்த காரியத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்புங்கிறது மேலானது. அல்லேலூயா. நம்முடைய அழைப்பு தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய அழைப்புங்கிறது இந்த உலகத்துல நாம் பெரிய ஆட்கள் ஆகிறதுக்காக, இந்த உலகத்துல மேன்மையானவர்களாக நம்மை மாற்றுவதற்காக அல்ல, இந்த உலகத்துல நமக்கு பெரிய சொத்து சோகங்களை கொடுப்பதற்காக அல்ல, இந்த உலகத்துல வீடு மேல வீடு கட்டுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த அழைப்பு இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமே இருக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதா அல்ல, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்காக போராடி இருப்பார்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது உலக சம்பந்தமான காரியங்கள் அல்ல. உலகத்துல தேவன் எனக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அப்படி பண்ணுவாரு, என்னை இப்படி வச்சிருவாரு, எனக்கு இப்படி சொத்து சோங்கெல்லாம் தந்துருவாரு அப்படிங்கிறதுக்காக அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவன் இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை நினைக்கிறாரோ அத்தனை நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு தருகிற ஜீவன் உள்ளது. சொல்லுவான். உலகத்துல நாம் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு வேண்டியதான எல்லா விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவர் நம்முடைய ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. ஆனால் அதற்காகவே வாழ்க்கை அல்ல. நம்முடைய தேவன் எதற்காக, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும், பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க. ஏன் ரட்சிக்கப்படணும்? நித்திய ஜீவனை அடைய முடியாது. அல்லேலூயா.
ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதான அந்த நித்திய ஜீவனை பாவிகளாகிய மனிதர்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தவர், தேவனுக்கு சமமாயிருந்தவர், அவர் எல்லாம் கொள்ளையாடின பொருளாக தனக்கு கிடைத்ததான மிகப்பெரிய பாக்கியமாக இல்லாமல் மனுஷர் சாயலாக தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துல இறங்கி வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு அவர் பாவங்களின் பரிகாரியாக அவர் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் இந்த பூமியில சிந்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறார், அவர் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மை ரட்சித்தது எதுக்காக அப்படின்னு சொன்னா பரலோகம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் மாறுபடி ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆக்கினை தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில வரலாம் என்று சொல்லி இந்த பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வாரத்துல இதை கொஞ்சம் டச் பண்ணி விட்டு போறேன். இருந்தாலும் இந்த வாரத்திலேயும் நான் அதை சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு செய்திக்கு நேராக நான் கடந்து போகலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேல இருந்ததான ஒரே தீர்ப்பு என்ன? என்ன தீர்ப்பு? ஆக்கினை தீர்ப்பு, நரகம். ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருந்தா அதுக்கு பேர் நரகம். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிற பொழுது அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு இந்த உலகத்தில் சன்மார்க்கனாக இருந்தாலும், எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்திருந்தாலும், புண்ணிய காரியங்களை செய்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை எங்கேதான் போகும்? நரகத்துக்கு தான் போகும். தேவன் நம்ம மேல இரக்கம் உள்ளவராய் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் மூலமா இப்பொழுது என்ன ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானவர்களாய் இருந்த நம்மை அவர் மூலமாய் நம்ம ரட்சித்தார். இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரட்சிப்பு எதற்கு ஏதுவாக இருக்கிறது? நித்திய ஜீவனை நமக்கு தருகிறது. நித்திய ஜீவன். ஆக்கினை தீர்ப்பு நரகத்தின் மக்களாக இருந்ததால் நம்மை இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக ரட்சித்து நித்திய ஜீவனை நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கல, நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவர்களாய் மாறுபடியாக நமக்கு சில காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு மறுபடியாக நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்முடைய பெயர்களை பரலோகத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணி நித்திய ஜீவனுக்கு அவர்கள் வர முடியும் என்கிறதான நிலையில அவர்கள் இந்த உலகத்தில் அவர் வச்சிருக்கிறார். யார் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சீர்போக்க வேண்டியதான பகுதிகள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. அதனால தேவன் இந்த உலகத்தில் நம்ம வந்து சீர்பொருத்தம் பண்ணுகிறார் சபையின் மூலமா, உபதேசங்கள் மூலமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தது? விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. இயேசுவே மெய்யான தேவன், ஒரே தேவன் உண்டே அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வந்தது. அதுக்கு பின்னாடி நமக்கு ஜெபம் வந்தது. அல்லேலூயா. அவர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் நம்ம இடத்துல வந்துருது. அப்புறம் என்ன வந்தது? வேதம், வேத வாசிப்பு, மனப்பாடம் பண்றது, இந்த மாதிரி வேத அறிவு நமக்கு வந்துருது இல்லையா? அடுத்ததாக ஆலயம், சபை, சபை ஐக்கியம் வந்து விடுகிறது நமக்கு. ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்க இதெல்லாம் ஆரம்பிக்கணும். சபை ஐக்கியம் வந்து அப்புறம் காணிக்கை. தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பங்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு காரியத்தையும் நாம் வந்து பார்க்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க இருக்கிறதான காணிக்கை கொடுக்கையில நான் பார்த்தது என்னன்னா, தசமபாகம் என்னன்னே கேட்டுக்காத சில தசமபாகத்தை கொடுத்ததை நான் பார்த்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன் அப்படி வந்துச்சு? அந்த ரட்சிப்புல அதே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க அதை செய்யணும் அப்படிங்கிறத அவருடைய உள்ளத்துல தேவன் என்ன பண்றாரு? ஏவுதல் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதுக்கு அடுத்து என்ன பண்றது? ஊழியம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நாம் என்ன பண்றோம்? இயேசு பத்தி
சொல்ற ஊழியர்கள் மைக்கு பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்றதுல இயேசு பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறதான காரியம் இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் இருக்குதா? ஆம். இவ்வளவு இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன தன்னுடைய சுயாதீன ஒரு நிலையில தான் தேவனால வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிலை? சுயாதீனம்னா என்ன? சுய ஆதீனம். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஆளுகை இருக்கு, அவங்களுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கு இல்லையா? அந்த விருப்பங்களின்படி அவர்கள் நடக்கக்கூடியதான ஒரு சுயாதீன உரிமையை தேவன் எல்லா மனுஷருக்கும் கொடுத்திருக்கிறது போலவே விசுவாசிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த சுயாதீன உரிமை தான் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். ஏன்னா தேவன் சுயாதீனமானவர். தேவன் அவர் நினைச்சதெல்லாம் என்ன பண்ணுவார்? செய்வார். அவர் நன்மை என்று தோன்றுகிற எல்லாத்தையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். சுயாதீனம் உடைய தேவனாக இருக்கிறார். அதனால தேவன் ஆதாமுக்கு சுயாதீன உரிமையை கொடுத்திருந்தார். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் தேவன் சுயாதீன உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சுயாதீன உரிமையை நாம் பயன்படுத்தி நித்திய ஜீவனுக்கு போகும்படியாக அழைப்பை பெற்றிருக்கிறோம்னா நித்திய ஜீவனுக்கு போகிறதான வேலைகளையும் செய்யலாம், நித்திய ஜீவனை அவாய்ட் பண்றதான வேலைகளையும் நாம செய்யணும். இது நம்முடைய சொந்த தேர்ந்தெடுப்பு. தேவன் நம்ம நித்திய ஜீவனுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் நித்திய ஜீவனா என்கிறது. தேவன் நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்யணும்னா நித்திய ஜீவனுக்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் இப்ப நம்ம மேல இரக்கம் வைத்து தேவன் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி ரட்சித்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கு போகிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கேள்விக்கு போகிற வாசல் இருக்குது, நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், இதோ ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எதை வேணாலும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். தேவன் நம்முடைய சுயாதீன உரிமைகளிலே எப்பொழுதுமே தலையிடுகிறது இல்லை. நம்முடைய சுயாதீன தெரிந்தெடுப்புகளிலே தேவன் எப்பொழுதும் தலையிடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு உபதேசத்தின் மூலமா இதை செய்யாத என்று கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. சபையில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் மூலமாய், வேதத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசங்கள் மூலமாய் இப்படி செய்யாத அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். அதனால சபையை உண்டாக்கி வச்சிருக்காரு, ஊழியக்காரர்கள் உண்டாக்கி வச்சிருக்காரு, வேத புத்தகத்தை நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? நாம் இந்த நித்திய ஜீவனை எப்படியாயும் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நித்திய ஜீவனுக்கு போனா இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்களையும் நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நாம் சுயாதீனத்துல தான் இருக்கிறோம். இன்னும் சுயாதீன உரிமையோடு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்கு உரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் கொரிந்து சபை மக்களுக்கு, இந்த கொரிந்து சபை மக்களை பற்றிய நீங்கள் அறிய வேண்டுமானால் முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார்கள், யாதொரு ஆவியின் வகைகளிலும் குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகைக்கு அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த மக்களுக்கு இப்பொழுது எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு? ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உலகத்தார் அல்ல அப்படின்னா நம்ம யாரு? ஆவிக்குரியவர் இல்லையா? நம்ம ஆவிக்குரியவர் இல்லையா? உண்டா இல்லையா? ஏமா என்னை பாருங்க, ஆவிக்குரியவர் உண்டா இல்லையா? நாம் ஆவிக்குரியவர். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? உங்களை ஆவிக்குரியவர் நினைச்சேன், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தெரிந்தெடுத்து 2 காரியங்களை அவர் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, அவன் ஆவிக்குரியவனாக இருக்க முடியும்.
இன்னொன்று இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இன்னொரு தெரிந்தெடுப்பை செய்யலாம். என்னன்னா மாம்சத்துக்குரிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகலாம். இப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ரெண்டு விதமான காரியங்களே அவர் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ 3வது வசனத்தை வாசிங்கள். பொறாமை வாக்குவாதமும் ரோமர் 8 வாசிங்கள். கவனியுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். யார் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லிருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளாய் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளாய் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் அவர் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதியதாய். அந்த அனுபவம் தான் இந்த ரட்சிப்பு. இப்பொழுது இந்த வசனம் சொல்றது ரோமர் 8:1ல நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். மாம்சத்தின்படி நடவாமல் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரியபடி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன? நித்திய ஜீவன். யாருக்கு? இங்க ரட்சிப்புல இந்த பாதையை தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு நித்திய ஜீவன். இந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன? ஆக்கினை தீர்ப்பு, நரகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி நம்முடைய ஓட்டத்தை மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் ஓட வேண்டியது அவசியமாய். அல்லேலூயா. எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சில பேர் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டீங்கனாலே தேவன் உங்களை என்ன பண்ணிடுவாரு? பாகவத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் தான் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நீங்க மாம்சத்தின்படி நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி, மாம்சத்தின் கிரியைகள் அவன விபசாரம், வேசித்தனம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் படிச்சோம் இல்லையா? அந்த படி நடந்து கொண்டிருந்தால் தேவன் எங்கே கொண்டு போகிறார்? நரகத்துல கொண்டு போகிறார். நீங்களே அதை தெரிஞ்சுக்கிறீங்க. தேவன் காரணமே கிடையாது. தேவன் அதுக்கு காரணமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நீங்க தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒழிய வேற எந்த ஒரு மனுஷனோ பிசாசோ பொறுப்பேற்க முடியாது. சில பேர் சொல்றாங்க, அந்த மாதிரி என்னை வந்து ஒரு சூழ்நிலை வைக்கல, நரகத்துல தள்ளிட்டாங்க, அதனாலதான் நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லு இல்லையா? சில நேரங்கள் என்ன சொல்றோம்? இந்த பிசாசு என்னை சோதிச்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன், செய்ய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது நாம தவறு செஞ்சுட்டு அந்த சூழ்நிலைகள் இருந்தது உண்மைதான். பிசாசு நம்மை சோதித்தது உண்மைதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களாய் உனக்கு எப்படி எந்த சூழ்நிலையில நடக்கணும், பிசாசுடைய சோதனையிலையும் எப்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை விட்டு விட்டு நீ என்ன பண்ற? மாம்சத்துடைய கிரியையில நீ செஞ்சுட்டு இருக்க. அப்ப பிசாசுதான் காரணம். இந்த மனுஷங்க கூட இந்த சூழ்நிலை தள்ளுதான் காரணம், நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உன்னுடைய பொறுப்புல இருந்து நீ தப்பிக்க முடியும். அல்லேலூயா. பொறுப்புல இருந்து தப்பிக்கலாம். அடுத்தவங்க மேல பழி போடுறதுதான் நம்முடைய மனித இனத்தினுடைய ஒரு காரியமாக இருக்கு. ஆதாம் ஆண்டவர் கேட்டார், ஏன் அந்த பழத்தை சாப்பிட்ட? என்ன சொன்னா தெரியுமா? நீர் எனக்கு உனக்கு கொடுத்தீங்களே, அவளாலதான் நான் இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி இந்த பழத்தை என்ன விட்டேன் சாப்பிட்டு. அதனால ஆண்டவர் விட்டுட்டாரா? பரவாயில்லப்பா, நீ பழத்தை கொடுங்கல, அவ கொண்டாந்து கொடுத்துட்டா நீ சாப்பிட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டாரா? பூமி உன் நிமித்தமாய் ஸ்தபிக்கப்பட்டது. நீ வாழ்நாள் எல்லாம் பூமியில வேதனையோடு கூட ஒரு அப்பத்தை புசிப்பாய். அல்லேலூயா. உன்னை வேதனை நீ வந்து உன்னை நித்திய ஜீவனுக்காக படிச்சேன், ஆனா நீ எங்க போகிற? மண்ணுக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த பூமியில இருந்து எடுக்கப்பட்டு அந்த பூமிக்குள்ளேயே போயிடுவா அப்படின்னு சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுகிறார். அதனால நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் நாம தான் காரணமா இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக் கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கியுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம்.
பிரசங்கியுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயலும் அது நன்மையானாலும் தீமையானாலும் வெளிப்படையாய் செய்யப்பட்டாலும் அந்தரங்கமாய் செய்யப்பட்டாலும் தேவன் என்ன வருவார்? நியாயங்களை கொண்டு வந்து நம்ம கேள்வி கேட்பார். We are responsible. நாம தான் அதுக்கு பொறுப்பு. நான் வந்து அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன், இதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் சொல்லவே முடியாது. செயல் யாருடையது? உன்னுடையது. தூண்டுதல் எங்கே இருந்து வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் செயல் உன்னுடையது. நீ தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நன்மையான செயலுக்கும் தீமையான செயலுக்கும் வெளிப்படையான செயலுக்கும் அந்தரங்கமான செயலுக்கும் நீ தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக நின்று நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஜாக்கிரதை. வசனத்தை கேட்டு தார்மார வாழக்கூடாது. வசனத்தை சொன்னாங்க அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். வசனம் தெரிஞ்சுக்கிட்டு அது வசனத்தை கேட்டுவிட்டு நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு ஒரு மன இறுக்கத்தோடு கூட இருந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் வெளிப்படும் போது வெட்கப்பட்டு போ. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதனால தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நம்முடைய கருத்துல கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை அடையும்படியான காரியங்களை இந்த உலகத்திலே தெரிந்தெடுத்து செய்கிறவர்களாக இருந்தால் நான் பாக்கியவர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன், உபச்சாரம் செய்ய முடியாது உங்களால? சொல்லு. அசுத்தமா நடக்க முடியாது உங்களால? பில்லி சூனியம் பண்ண முடியாதா? சண்டை விட முடியாதா? அங்கே சொல்லியிருக்கு, இத்தனை காரியங்கள் சொல்லியிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா? என்ன அமைதியா இருக்கீங்க? செய்ய முடியும். சண்டை போட முடியுமா முடியாதா? கோபப்பட முடியுமா முடியாதா? பிரிவினை உண்டாக்க முடியுமா முடியாதா? மார்க்க வேதம் சொல்லி பிரிவினை உண்டாக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ண முடியுமா முடியாதா? பகையோடு இருக்க முடியுமா இருக்க முடியாதா? கொலை செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஊழியக்காரர் கடையில போய் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் போய் சின்ன பிரச்சனையினால போய் ஒரு ஊழியக்காரர் ஒரு சங்க அறுத்துருவேன் சொல்லி இருக்குது. எப்படி ஒரு சங்க அறுத்துருவேன் முடியுமா முடியாதா? முடியும். எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. களியாட்டுகள் செய்ய முடியுமா முடியாதா? டிவிக்கு முன்னாடி சினிமா பார்க்க முடியுமா முடியாதா? சீரியல் பார்க்க முடியுமா முடியாதா? அசிங்கமான காட்சிகள் பார்க்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியும். இந்த நிலைமையில தான் உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், இவைகள் உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடும். இவைகளை நீ செஞ்சா நீ நரகத்துக்கு போயிடுவ. அதனால நீ எச்சரிக்கையா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியவனாய் நடந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிற 2 கூட்டம் எப்போதுமே சபையில் இருக்கு. ஆமென். 10 பேர் யாரு? 10 கன்னிகைகள் யாரு?
மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள். மணவாளன் வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியும். மணவாளனுடைய வருகைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது. மணவாளன் மாத்திரம்தான் வரணும். மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தத்தை கேட்கறதுக்காக அந்த கன்னிகைகள் ஆவலோடு காத்திருந்தார்கள். தாமதித்த போது தூங்கிவிட்டார்கள். ஆனால் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்ட பொழுது அந்த கன்னிகைகள் 10 பேர் எழுந்திருக்கிறார்கள். தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். 5 பேருடைய தீவட்டி எரிகிறது, 5 பேருடைய தீவட்டி அணைந்து போகிறது. ஏன் அணைந்து போகுது? எண்ணெயை கொண்டு போகல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இதை பற்றி நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ 10 பேரும் கன்னிகைகளா இருந்தார்கள். மணவாளனுடைய வருகைக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனா புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரம்தான் மணவாளனோடு உள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. இப்பொழுது வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கு திறக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதாவது கர்த்தருடைய வருகை வரும்போது தேவனுடைய சபையில ஆயத்தமாக இருந்தவர்கள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுவார். அதாவது ஆவிக்குரியவர்களாய் இந்த உலகத்துல நடந்தவர்கள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுவார். மீதி பேர் என்ன பண்ணுவாங்க? கைவிடப்பட்டு போவார்கள். உடனடியா கர்த்தருடைய வருகை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த வினாடி என்ன பண்ணுவோம்? அடுத்த வினாடி என்ன பண்ணுவோம்? உலகப்பட்ட ஐயோ கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்வார் நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு வாரிய நாங்க பாட்டு பண்ண ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்த ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், அபிஷேகம் எடுத்துக்கிறோம், நான் காணிக்கை கொடுத்துருக்கோம், ஊழியம் பண்ணி செஞ்சிருக்கோம், ஆத்மாத்துல கூட ஆலயம் பண்ணி கொண்டு வந்திருக்கவே. இதெல்லாம் விசுவாசிக்க வேலை. அவங்க தெரிந்தெடுப்பது. நீ எதை தெரிந்து கொண்டிருக்கிறாய்? நீ எதன்படி வாழ தெரிந்து கொண்டிருக்க? இந்த உலகத்துல எப்படி வாழ தெரிந்து கொண்டிருக்கிறாய்? ஆவிக்குரியவனாக வாழ தெரிந்து கொண்டிருக்கிறாயா அல்லது மாம்சத்துக்குரியவனாக வாழ தெரிந்து கொண்டிருக்கிறாயா? அதுதான் உன்னுடைய டெஸ்டினி அல்லது உன்னுடைய முடிவை தீர்மானிக்க போகும். ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளைகள். அதாவது இதை எப்போதும் போல கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டிய காலம் அல்ல இது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கு. முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மீண்டுமாக இந்த வேளையில அது ஆட்டா இருக்கிறவங்க சொல்றேன். தம்பி ஜெபராஜுடைய தகப்பன் தாய் அவங்க தூங்கி இருந்தாங்க. நைட்ல தூங்கிட்டு இருந்தப்போ ஜெபராஜுடைய அப்பாவுக்கு ஒரு பெரிய பெரிய தரிசனம் மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரியம். மேல எக்கால சத்தம் கேட்குது. எக்கால சத்தம் அவருக்கு கேட்குது. இதோ கர்த்தர் வர்றாருன்னு ஒரு சத்தம் கேட்குது. எல்லாரும் பறந்து போயிட்டாங்க. அந்த சத்தம் முடிஞ்சு போச்சு. இவர் கைவிடப்பட்டு விட்டார். இவர் கைவிடப்பட்டு கனவு கண்டார். அந்த பயம், அந்த நடுக்கம் அதோட எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்துல தன்னை மனைவியை தடை பார்த்தார். அவங்க உருண்டு போய் தூரத்துல கிடந்துட்டாங்க. தலையை பார்த்தா அவங்க இல்ல. உடனே முழங்கால் போட்டு, ஓ கர்த்தாவே என்னை கைவிட்டீங்களா, என்னை சேர்த்துக்கங்க ஆண்டவரே. உண்மையா நடந்த சம்பவம் இது. கர்த்தருடைய வருகைக்கு அவருடைய ஆத்மாவை ஆயத்தம் பண்ண முடியாது. தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனாலும் தேவன் உங்களுக்கு போதிக்க முடியாத எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வருகை குறித்து அசதியா இருக்காதீங்க. கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு போனோம்னா நேரடியான நரகம், ஆக்கினை தீர்ப்புதான். அதனால மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்க பிரயாசப்படாதீர்கள். நிறைய விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்காங்க. யாரையும் பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, நாங்க இருந்தா என்னன்னு ஒரு கேள்வியை எப்போதுமே கேட்காங்க. தேவன் உங்களுக்கு வேதத்துல என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு அதை மாத்திரம் பாரு. எவன் என்ன எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நாம் கர்த்தருடைய வருகையில போகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்துல நாம் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஏதுக்களும் நாம் கர்த்தருடைய வருகையில போக முடியாதபடியான காரியங்களை நமக்கு செய்து கொண்டே இருக்கு. நமக்குள்ள இருக்கிற மாம்சம் அப்படி செஞ்சிட்டு இருக்குது, பிசாசுடைய வல்லமைகள் அப்படி செஞ்சிட்டு இருக்கு, சமுதாயம் அப்படி செஞ்சிட்டு இருக்குது, நம்முடைய அலுவலகம் அப்படி செஞ்சிட்டு இருக்குது, நம்முடைய வேலைகள் அப்படி செஞ்சிட்டு
காத்துக்கொண்டு அந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு ஆவியின்படி நடந்து நீ பரலோகத்துக்கு போக வேண்டியது உன்னுடைய கடமையா இருக்கு. ஆமென். வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரத்தின் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓடக்கடவும். உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து உனக்கு ஒரு ஓட்ட பாதையை தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஓட நீ தெரிந்து கொள். உன்னுடைய சுயாதீனம் அதை தெரிந்து கொள்வதா, உன்னுடைய சுய உரிமை அதை தெரிந்து கொள்வதா, நீ சுயமாக தேவனுடைய பட்சமாய் நிற்கிறதற்கு நீ தெரிந்து கொள். நீ சுயமாக ஆவிக்குரியவனாய் வாழுவதற்கு நீ தெரிந்து கொள். மாம்சத்துக்குரியவனாய் வாழ நீ தெரிந்து கொள்வாயானால் அதனுடைய முடிவு பயங்கரமாய் இருக்கும். மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதனைகளும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அல்லேலூயா. மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? விழுந்து போன ஆதாம் என்கிற மனுஷனுடைய மார்க்கத்தில் நீங்கள் நடக்கிறீர்கள் அல்லவா? அந்த மனுஷன் அந்த மார்க்கம் எப்படி இருக்கிறது? பொறாமையும் கொலையும் களியாட்டும் விபச்சாரமும் வேசித்தனமும் அசுத்தமும் காமவிகாரம் மண்கண்ணு தூஷணமும் பெருமையும் மதிகேடும் கோபமும் எரிச்சலும் பொறாமையும் மார்க்கமெனும் பிரிவினையும் களியாட்டுகளும் அந்த மனுஷிக மார்க்கத்தில் உண்டு. அல்லேலூயா. என்ன மார்க்கம் அது? மார்க்கம் என்ன? வழி. மனுஷனுடைய வழி. அதாவது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் எப்படி நடப்பானோ அப்படி நடக்கும் மனுஷனுடைய வழி. அது உங்களுக்கு முன்பாக வைக்கும். அப்ப ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் எப்படி நடப்பானோ அது மாதிரி தான் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறவர்கள் நடப்பார்கள். ஆமென். மனுஷனை போல மனிதர்கள் போகிற வழியில ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையில எப்படி டீல் பண்றது அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதான் தேவ நீதி சொல்றது. அதான் தேவனுடைய நீதி. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய தேவனுடைய நீதிகளை தேவன் இங்க எழுதி இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருவை ஸ்நேகிப்பாய், உன்னை பயக்கிறவனுக்கு நன்மை செய்வாய், உன்னை பயக்கிறவனுக்காக என்னோட ஜெபம் பண்ணு. இதுதான் ஆவிக்குரிய மார்க்கம். மானசீக மார்க்கம் என்ன? பயக்கிறவன் என்ன பண்ணணும்? வாகிக்கணும் இல்லையா? நம்ம சண்டை போடுறவனுக்கு என்ன? சண்டை போடுறவன் என்ன பண்ணணும்? உருப்பட மாட்டேன் சபிக்கும், விளங்க மாட்டேன் சபிக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய சாபங்கள் நிறைய வந்துச்சு. நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சேன்னா உன் குடும்பம் விளங்காது தெரியுமா? ஆவிக்குரிய சாபம். இது என்ன மார்க்கம்? மனுஷ மார்க்கம். அல்லேலூயா. மனுஷ மார்க்கம். ஆண்டவர் சொல்றார், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவனோடு விபச்சாரம் செய்தாய். ஆனா மனுஷ மார்க்கம் என்ன? அந்த விபச்சாரம் செய்தாதான் அது விபச்சாரம், மனுஷ மார்க்கம் அது. ஆனா ஆவியின் மார்க்கம் என்ன? இச்சையோடு கூட பார்க்காத ஒருத்தரை இச்சிக்காதே. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மார்க்கம்ங்கிறது வேற. மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி நடக்கிறார்களோ மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம் எது? நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆவிக்குரியவருடைய மார்க்கம் எது?
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவானவர் நமது மாம்சத்தின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன மார்க்கம்? இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சம் நமக்காக பலியிடப்பட்டதனால அங்கே கல்வாரி சிலுவையிலே நமக்காக திறக்கப்பட்டதான பாவ மன்னிப்பின் மார்க்கம், தேவனுடைய மார்க்கம், ஆவியின் மார்க்கம், புதிதும் ஜீவனமான மார்க்கம். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற, மனுஷிக மார்க்கம்ங்கிறது வேற. இப்ப புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ள தேவன் கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம சாதாரண ஆகாரம் தான் நினைச்சோம். அல்லேலூயா. நம்மளும் அவங்கள மாதிரி தானே இருக்கிறோம், நம்மளும் அவங்கள மாதிரி தானே பேசுறோம். அப்ப அவங்க மாதிரி பேச பார்க்கிறோம், அவங்க மாதிரி செய்ய பார்க்கிறோம், அவங்க மாதிரி எரிச்சலை பார்க்கிறோம், அவங்க மாதிரி கோவப்பட பார்க்கிறோம், அவங்க மாதிரி தீமை செய்ய பார்க்கிறோம், அவங்க மாதிரியே சபிக்க பார்க்கிறோம், அவங்க மாதிரியே பாவம் செய்ய பார்க்கிறோம். இது தேவனுடைய மார்க்கம் அல்ல. தேவன் நமக்காக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக வைத்திருக்கிற ஒரு மார்க்கம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியாக தேவன் நமக்காக ஏற்படுத்தின புதிதும் ஜீவனமான மார்க்கம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும் போது ஒரு வசனம் சொல்லுகிறது, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. எப்படி எப்படி புதிதான a new life given by God. ஒரு புதிதான ஜீவன், ஒரு புதிய வாழ்க்கை முறை. முன்னாடி இருந்த வாழ்க்கை முறை வேற, மனுஷ மார்க்கம். இப்போ அவருடைய வாழ்க்கை முறை வேற, அது புதிதும் ஜீவனமான மார்க்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 2:3 வாசி. எபேசியர் 2:3. நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? மாம்ச இச்சை நிறைவேற்றுகிறார்கள். அவருடைய மாம்சம் என்னெல்லாம் இச்சிக்குதோ அதையெல்லாம் நிறைவேற்றுறாங்க. அல்லேலூயா. ஒரு நிலத்தை பார்க்கறாங்க, நல்லா இருக்கு, இதை வாங்கணும், இது எப்படியாவது வாங்கணும். என்ன? அது ஒரு இச்சை. அது ஒரு இச்சையாக அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு காரியத்திலையும் இச்சிக்கிறார்கள். பணத்தை இச்சிக்கிறாங்க, மற்றவருடைய பொருளை இச்சிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை இச்சிக்கிறாங்க. அப்ப உலக மக்களுடைய வாழ்க்கை மாம்ச இச்சை சார்ந்ததாக இருக்கிறது. அதுதான் மாம்சத்துக்குரியவருடைய காரியம். நாம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத சோதிச்சு பார்க்கறதுக்காக சொல்றேன். உங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை எல்லாம் நீங்க செய்யணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா, அதுக்காக தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்க விரும்புறதெல்லாம் நடக்கணும், ஆண்டவர் எனக்கு அதையெல்லாம் தரணும், ஆண்டவர் எனக்கு நான் விரும்புற எல்லா காரியங்களையும் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாம்சத்துக்குரியவர். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? கோயில்ல போய் என்ன பண்ணீங்க? கோயில்ல போய் என்ன வேண்டுதல் பண்ணீங்க? நான் நல்லா இருக்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும், என் பிள்ளைக்கு அது வேணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அந்த நிலத்தை வாங்கணும், இதை வாங்கணும், நீங்க ஜெபம் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து அதே ஜெபமா இல்ல, கடவுள் பேர் தான் மாறி இருக்கு. கடவுள் பேர் மட்டும் மாறி இருக்கு. உனக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கும், உனக்கு வீடு கட்டி கொடுக்கும், உனக்கு பிள்ளை பெற்று கொடுக்கும், ஆண்டவர் வரவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக போராடுகிறார்கள். யாக்கோபு கூட நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்க தேவனிடம் விண்ணப்பம் பண்றீங்க. உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற விண்ணப்பம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதே எனக்கு தேவன் தாங்குங்கிற ஒரு விண்ணப்பத்தை எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க மாம்ச இச்சைகளின்படி நடக்கிறவங்களா இருக்கீங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க.
பிள்ளைகளே, ஆவியினாலே மனசாட்சி சுத்திகரிக்கப்படாவிட்டால் உன் மனசாட்சியில நீ நல்லதுன்னு நினைக்கிறத விட உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகிற வல்லமைகளாகவே இருக்கு. மனசும் மாம்சமும் விரும்பினவர்கள் என்ன செய்யறாங்க? மாம்சத்தின்படி மாம்ச இச்சையின்படி நடக்கிறாங்களா? மனசு மாம்சமும் விரும்புகிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா? மாம்சத்தின்படி இருக்கு. நீங்க எப்படி செய்வீங்க? ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிட்டு அதை கண்டிப்பா அடைஞ்சே தீரணும். ஜெபா அதுதான், ஊழியக்காரன் சொல்றது பூரா அதுதான். எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும் மாஸ்டர். அடைஞ்சே தீரணும். அதுக்கான போராட்டம், அதுக்கான கலகம், அதுக்கான சண்டை, அதுக்கான முயற்சிகள். மாம்சத்தின் நிச்சயம் நிறைவேற்றும்படி மாம்சமும் விரும்பினவர்களை செய்யும்படியாக போராடுகிற மாம்சத்துக்குரிய கிறிஸ்துவர். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கிற கிறிஸ்துவர். ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாஹ் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பாருங்கள், மாம்சத்துக்குரியவர்கள் என்ன செய்கிறாங்களோ, எப்ப பார்த்தாலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவும் தங்கள் மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்யவும் தேவனிடத்தில் போகிறார். இவங்க யார் தெரியுமா? பிசாசை துரத்தினவர்கள், வியாதிகளை குணமாக்கினவர்கள், அநேக அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே செய்தவர்கள். இவங்களை பத்தி தான் சொல்ற. இவங்க செஞ்சு விட்டோம். இவங்க என்ன பண்றாங்களா? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி இவருடைய மாம்சத்தை நிறைவேற்ற பார்க்கிறார். ஒரு பிசாசு துரத்தினோட எல்லாரும் வந்து சொல்லணும், ஐயா உங்களை பார்த்தோம்னா இந்த பிசாசு என்னவா மரளுது, என்னவா மரளுது இந்த பிசாசு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஒரே ஒண்ணு கொண்டாட்டம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு வியாதியை சுகமாக்கிட்டா, தெய்வீக வரம் பெற்ற ஊழியக்காரர் சில பேர் சொல்லி இருக்காங்க எங்கிட்ட, போஸ்ட்ல வந்து இந்த பேர் போடணும், இந்த மாதிரி போடணும், தெய்வீக சுகமளிக்கும் ஊழியம் செய்யும் தீர்க்கதரிசி அப்படின்னு போஸ்ட்ல அடிக்கணும்னு எங்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. முன்னாடி செஞ்சிருக்கோம். அப்போ அமெரிக்கா பிள்ளை இவங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் இவங்களுடைய ஆசை செயலா இருக்குது. உலகத்துல பெரிய ஆளா இருக்கு, உலகத்துல புகழும் பேர் வாங்க அப்படி இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. அவன் நீ அற்புதங்களை செய்யலாம், நீ தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீ சுகமாக்கலாம், நீ பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக அனுப்பிக்கலாம். ஆனா அதெல்லாம் உன்னுடைய மகிமைக்காக நீ மாற்றிக்கொள்வாயானால், இதே மாதிரி யாருங்கள் என்று மாற்றிக்கொள்வாயானால், அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி தேவ சித்தத்தை மறுதலிக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள நீ போய்விடுவாய். வரங்களை பயன்படுத்துங்கள், வரங்களை விரும்புங்கள், செயல்படுத்துங்கள். கடைசியில ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க இப்படி சொல்லணும்னு சொன்னார், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களால என்ன சொல்லணுமா? சாத்தான கூட துரத்து, லூசிபரை கூட துரத்து, உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் நானு. ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு நீ துரத்துற வினாடி ஒரு வார்த்தை உன் மனசுல சொல்லிக்கோ, நான் அப்பிரயோஜனமான பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன், என்னால என்ன செய்யும்? எல்லாம் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அக்யூரேட்டா சொல்லு, ஆனா சொல்லி முடிச்சிட்டு சொல்லு, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னால என்ன? ஆமென் அல்லேலூயா. வியாதிகளை சுகமாக்கு, பெரிய பெரிய வியாதிகளை நீ சுகமாக்கு, கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பது அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். அல்லேலூயா. யார் சொன்னாரு? யார் சொன்னாரு? யார் சொன்னாரு? விசுவாசிக்கிறவர்களுக்கு சொன்னார், ஊழியக்காரர்களுக்கு. Those who believe in God, in Jesus, you can do miracles in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால விசுவாசிக்கிறவங்க நீங்க அற்புதங்களை செய்ய முடியும், வியாதிகளை குணமாக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். ஆமென். ஆனா நம்ம விசுவாசிக்கிறவங்க இப்படி இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து பிசாசு ஆட்ட முடியும்,
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? உங்களுடைய பொறுப்புகளும் உங்களுடைய தேவன் உங்களை வைத்திருக்கிறதால அந்த எதிர்பார்ப்புகளும் மிகவும் பெருசு. சும்மா ஒண்ணும் இல்லாத மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எழுப்பி பிரகாசிங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு சொல்ல நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். என்னால என்ன செய்ய முடியும்? தேவன் தான் எல்லாமே செய்யும். அல்லேலூயா. தேவன் என்னை பயன்படுத்துகிறார். சொல்லு. அல்லேலூயா. அப்படி இல்லாம நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். நான் அந்த ஊருக்கு போனேன். அங்கே இருந்து ஒரு நடக்க முடியாத ஒரு சகோதரனை தூக்கி கொண்டு வந்தார்கள். நான் உடனே அவனுடைய தலையில கை வைத்து ஜெபம் பண்ண உடனே அவன் துள்ளி குதித்து அவன் மான் போல ஓடிவிட்டான். கர்த்தர் அப்படியே செஞ்சுட்டார். இவங்க சொல்றதுக்கு என்ன தெரியுமா? அடுத்தடுத்து உங்களுக்கு வருமானம் வரும். அல்லேலூயா. பெரிய ஊழியக்காரர் நினைச்சு என்ன கூப்பிடணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரான்சிஸ் சொன்னார், நான் எங்க வீட்டுல இருந்த பிரச்சனைக்கு எங்கெல்லாம் ஊழியக்காரனை கூட்டிட்டு வந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பேரு பெத்த பேரு எல்லாம் செஞ்சுவிட்டு உங்களை கர்த்தருடைய மகிமை. அவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? ஆனா ஆவிக்குரியவர் எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுடைய சித்தம் செய்யும். தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? உங்களை பற்றிய தேவ சித்தம் என்ன? இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்து அவருடைய எல்லா விருப்பங்களையும் அவருடைய எல்லா சித்தத்தையும் இங்கே எழுதி உங்க கையில இருக்காது. இது என் கையில இருக்குது. எனக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். உங்க கையில இருக்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அப்ப தேவ சித்தம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. தேவன் என்ன நினைக்கிறார்ட்டு அறிந்து உண்டு அதன்படி. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய சித்தம் செய்யறது? நான் நினைச்சது நடக்கணும், நான் பெரிய ஆளாகணும், நான் அப்படிதான் இருப்பேன், மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஆனா பிதாவுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் செய்யறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல இந்த மாதிரியான விருப்பம் இருக்கு, இந்த மாதிரி செய்யலாம் நான் நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு ஆசை எனக்குள்ள இருக்குது, ஆனா உங்களுடைய சித்தம் என்னன்னு இதுல தெரியல ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தமா இருந்தால் இதை நடப்பீங்க, இல்ல அப்படின்னு சொன்னா இது நடக்கவே வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில தடை இல்லாமல் இருக்கு. ஆமென். ரோமர் 12:1 சொல்லிருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதுனால உங்களுடைய மனம் புதிதாக. ஆமென். அல்லேலூயா. மறுரூபமாகுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப மறுரூபம்ங்கிறது ஆவிக்குரிய மக்களுக்கு தான் கிடைக்குது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட முடியாது. அப்ப மறுரூபமாக்கப்படுதல் ஆவிக்குரியவர்களுக்கு கிடைக்கிறதான ஒரு விஷயம். எப்படி கிடைக்குது? அவங்க தேவ சித்தம் என்னங்கிறதுக்காக ஆவலோடு கூட காத்திருக்கிறார்கள், அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார்கள், தேவனிடத்தில் அதை கேட்கிறார்கள், என்னுடைய சித்தம் என்னன்னு காத்து கிடக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, அதுக்காக விழுந்து கிடக்கிறாங்க. என் சித்தம் நிறைவேறக்கூடாது ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து கதறி எழுதுறாங்க. உங்களுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறணும்னு ஒப்பு கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல என்ன ஜெபம் பண்ணாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா அதனுடைய சித்தம் இல்லைன்னா நான் பானம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை. தேவ சித்தம் செய்கிறதற்கு பிரயாசப்படும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறிந்து. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு, நீ நினைக்கிறதுக்காக சாதகமான சூழ்நிலை இருக்கு, அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அது தேவனுடைய சித்தம் இருக்காது. அதுவும் தேவனுடைய சித்தமா இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பில்லை. தேவனுடைய சித்தத்தை ஒரு பகுத்தறிவினால் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாக்கப்படும், கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்குரியவர்களா இருக்காதீங்க. அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கலாம்.
இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிற உலகத்தின் மக்கள். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்போது மாம்சத்தின்படி நடக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் தான் நடக்கும். என்ன நடக்கும்? பூமியில் உள்ளவைகளை நீங்க தேடிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். என்னத்தை நாடி தேடுறாங்க? எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்றது, எப்படி நல்லா சாப்பிடுறது, எப்படி நல்ல வீடு கட்டுறது, எப்படி நல்ல கார் வாங்குறது, எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்றது, மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி நம்ம உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த உலகத்தினுடைய காரியங்களை அவர்கள் அஞ்ஞானிகளாய் தேடுகிறார்கள். நான் சொல்றாரு, உங்களுக்கு உலகத்துல என்ன வேணும்னு எனக்கு தெரியும். வாட் யூ நீட் ஐ நோ. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. அல்லேலூயா. அதனால உலகத்துக்குரிய காரியங்களே அப்படி மனசு பூரா செலுத்த வேண்டியது. காலம் எல்லாம் அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். உலகத்தின் பக்கமாக, உலகத்தினுடைய மேன்மைகளின் பக்கமாக, உலகத்தின் ஐஸ்வர்யங்களின் பக்கமாக, உலகத்தின் சொத்து சுகங்களின் பக்கமாக உங்களுடைய மனம் போகும் என்று சொன்னால் நீங்கள் பூமிக்குரியவைகளை தேடுகிறீர்கள், மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாம் பூமிக்குரியவர்களை தேடும்படியாக தேவனால கட்டளை கொடுக்கப்படவில்லை, தேவனால கற்பிக்கப்படவில்லை. தேவனால என்ன கற்பிக்கப்படுகிறோம்? ஆவிக்குரியவர்களாகிய நாம், கிறிஸ்துவுடனே கூட எழுந்து விசுவாசிகளாக இருக்கிற நாம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற நாம், பரலோகத்துக்கு போக முடியாத தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்யணுமா? கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் இருக்கிற அந்த மேலானவை எங்க வீற்றிருக்கிறாரு? உன்னதங்களில பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல அவர் வீற்றிருக்கிறார். ஆமென். அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் இங்க வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், நம்ம ரட்சித்து தேவன் என்ன செஞ்சாரா? கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில உட்கார வைத்தார். இப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியா எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அங்க. அல்லேலூயா. அப்ப அங்கதான் நம்முடைய இருப்பிடம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு இடம் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வெளிநாட்டில் இருக்கிறவரு இங்க வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு, ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா இங்க அவர் ரிசர்வ் பண்றாரு. அல்லேலூயா. அது மாதிரி அங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்னா அங்க நமக்கு ஒரு இடம் இருக்குது. அப்ப அங்க இருக்கிறது தேடு, அங்க இருக்கிறத தேடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இது பரிசுத்தமா வாழ பாரு. ஆண்டவருடைய மகிமை தேடு, ஆண்டவருக்காக ஊழியம் செய், ஆண்டவருக்காக அடிபடு, ஆண்டவருக்காக பாடுபடு, ஆண்டவருக்காக தியாகம் பண்ணு, ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக உன்னுடைய லாபமானவைகளை நஷ்டமானவைகளை என்ன குப்பையாக விடு. பூமிக்குரியவைகளை தேடி 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 கர்த்தரை ஆசீர்வதிச்சு அதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்தாரு ஆசீர்வாதம், உனக்கு தங்குறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு அந்த வீடு எடுத்து போறியா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாறாது, அது உன்னோட கூட வேணும். தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம், தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற அந்த ஆனந்தம், தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய பலன், ஆவியின் நிறைவு எல்லாம் உன்னோட கூட வரும். அல்லேலூயா. ஆனா வீடு வாசல் எதுவும் எதை நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாதோ அது தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. அது உனக்கு உலகத்துல நீ வாழ்றதுக்கு கொஞ்ச நாள் தேவன் கொடுக்கிற நன்மை, அவ்வளவுதான். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு நீ சமாதானம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிற. தேவன் நீ ஆசீர்வாதம் பெரிய கார் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த காரை ஓட்டிட்டு போகும்போது நீ அசிங்கமாக இருந்து கொடுக்குற. என்ன ஆசீர்வாதம்? தேவன் கொடுக்கிற நன்மைகள் நம்ம கொஞ்ச காலத்துக்கு அனுபவிக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள ஒரு அவசியமே கிடையாது. தேவன் நமக்கு அதை தருவார். அல்லேலூயா. இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
என் குடும்பம் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வசதி வாய்ப்பு இருக்கணும், எனக்கு 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 ஆண்டவருக்காக என்ன செய்யற நீ? ஆத்மாக்களுக்காக என்ன ஜெபம் பண்ண? ஆத்மாக்களுக்கு எந்த சுவிசேஷம் நீ சொல்ற? எத்தனை ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ணியிருக்கிற நீ கர்த்தருக்காக? எத்தனை பேருக்கு சாட்சி மூலமாய் நீ வசனத்தை சொல்லி இருக்கிற? ஒரு சாட்சி இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு நீ அவருடைய நாமத்தில் காட்டி இருக்கிற? நீ எப்ப பார்த்தாலும் சுயம், எனக்கு 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 பூமிக்குரியவைகளை தேடுவதான சுயம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமிக்குரியவைகள் அல்ல வேளாண்மைகளை தேடு. வேளாண்மை அங்கேதான் உனக்கு மகிமை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பரலோகத்தில் மகிமையில வித்தியாசம் இருக்குமா? மகிமையில வித்தியாசம் இருக்குமா? கொஞ்சோண்டு சின்ன மெழுகுவர்த்தி எரிகிற மாதிரி ஆகும், அங்கே போய் எரிய வேணாம். சொல்லு, நீ ஒரு பெரிய லைட் மாதிரி பெரிய 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எரிகிற அளவுக்காவது உன்னுடைய மகிமை பரலோகத்தில் இருக்க வேண்டாமா? உலகத்தையே யோசிச்சு உலகத்துக்காகவே வாழ்ந்து உலகத்துக்காகவே ஜெபம் பண்ணி அதுக்காகவே சம்பாதிச்சு அதுக்காகவே சாகிற உன்னுடைய வாழ்க்கையில எப்படி மகிமை வரும்? எப்படி மகிமை வரும்? அருமையான தேவனுடைய பிள்ளை, பரலோகத்துக்கு போகும்போது ஒரு பெரிய மகிமையோடு இருக்கும். பரலோகத்தில் போகும்போது தேவ தூதர்களை ஆடலோடும் பாடலோடும் வரவேற்கிறதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது தேவ தூதர்கள் அந்த காட்சியை உற்று பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்கிறார். அதனால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. 18 வயது கல்லூரியில நான் என் ஹாஸ்டல்ல நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு என் பாவங்களை நான் அறிக்கையிட்ட போது என்றைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக அமைதியையும் சமாதானத்தையும் பொங்கி வருகிற சந்தோஷத்தையும் நான் அனுபவித்ததோடு மாத்திரமல்ல, அந்த இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டதை பார்த்தேன். நான் நினைக்கிறேன் தேவ தூதர்களுடைய ஆடலும் பாடலும் நடந்திருக்கும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்குமே. அல்லேலூயா. தேவ தூதர்களை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் பரலோகம் களி கூர்ந்திருந்தால் உன்னுடைய ரட்சிப்பை நீ இந்த உலகத்துக்காக விட்டு விடுவாயோ? உலகத்தின் மேன்மைக்காக நீ விட்டு விடுவாயோ? அருமையான தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் உனக்கு ஒண்ணு இல்லாமல் பரவாயில்ல. தேவனுடைய பிள்ளை, தேவ சித்தம் செய்ய உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து விடு. தேவனுக்காக வாழ நீ பிரயாசப்படு. பரலோகத்தில் உனக்கு மகிமை பெரிதாயிரும். கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை உனக்காக தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணலையா? சுயத்துக்காக நீ வாழாத, ஆத்மாக்களுக்காக வாழ. ஆண்டவர் பத்தி சொல்ல எல்லாருக்கும் போய் காலம் இல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? கப்பல் உடைந்து கப்பலில் இருந்து ஆத்மாக்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் ஒரு SOS என்கிற ஒரு செய்தி அனுப்புவாங்க. மிகவும் ஆபத்தில் இருக்கிறோம், காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. பக்கத்தில் இருக்கிற கப்பல்கள் எல்லாம் அந்த சமிக்கையை புரிந்து கொண்ட வேகமா வந்து அந்த கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்றல என்ன அர்த்தம்? அவங்க வாடிக்கு போனாங்கன்னா நாம நல்லா இருக்கணும். நம்ம கப்பலுக்கு எதுவும் சேவை இல்லை, நம்ம கப்பல் வாடிக்கு போயிட்டு இருக்குது. உங்க கப்பல் போயிட்டு இருக்குது, விசுவாச கப்பல் போயிட்டு இருக்குது. ஆனா உடஞ்சி போய் கடலின் ஆழத்தில் கிடக்கிறாங்க எத்தனை ஆத்மாக்கள். அவர் SOS எங்களை காப்பாற்றுங்க, சேவ் அவர் சோல்ஸ், எங்களை ஆத்மாவை காப்பாற்றுங்க 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 என்கிற கதறுகிற அந்த சிக்னல் உங்களுடைய கப்பல்ல கேட்கலையா? உலகத்துக்காகவே வாழ்ந்து உலக ஆசீர்வாதங்களுக்காகவே வாழ்ந்து போய் தொலையற்றதெல்லாம் வாழ்க்கை விசுவாசத்தை கெடுக்கிற எதையும் தேவனுக்காக இழந்து விடுவதற்கு நீ ஆயத்தமாய் ஒரு சொத்து சுகங்களை தேவனுக்காக வாழ விடவில்லையா? தூக்கிப்படு போட்டு அதுக்காக போய் எதுக்கு போராடி கிடக்கிற? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு அடி நிலம் கேட்ட 2 அடி நிலம் விடு. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த 1 இன்ச் நிலத்துக்காக போட்டு போராடிட்டு இருக்கோம். விசுவாசம் கோர்ட் கேஸ் அப்படின்னு விட்டு தொலை. தேவனுக்காக நீ வாழப்பா. அதுக்காகவே நேரம் செலவழிச்சு, அதுக்காகவே பிரயாசத்தை செலவழிச்சு, அதுக்காகவே ஜெபம் பண்ணி, அதுக்காகவே எதிர்பார்த்து, அதுக்காகவே முயற்சி பண்ணி, அதுக்காகவே ஆராய்ச்சி எப்பொழுது ஆத்மாதாயம் பண்ண போறாய்? மற்றவங்களுடைய சத்தம் சேவவர் சோல்ஸ் என்கிறனால அந்த SOS சத்தம் உங்க காதுல எப்ப தொனிக்க போகுது? தேவ சித்தம் செய்கிறவர்களாய். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தயவு செய்து வேண்டும். இன்னும் நான் செய்தி முடிக்கல, அடுத்த வாரம் நான் தொடரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நன்றி கருவா.
நன்றி தகப்பனே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று முன்னே உங்களுக்கு சொன்னது போல மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு சொல்ற அந்த ஆத்மாக்கள் மேல எவ்வளவு கரிசனை, அந்த சபை மக்கள் கெட்டு போயிடக்கூடாது எவ்வளவு கரிசனை. இன்னைக்கு ஆபத்துல வந்தோம், இன்னைக்கு கர்த்தர் வரும்போது கர்த்தருடைய வருகைக்கு போக முடியலைன்னா எவ்வளவு பரிதவிக்கப்படத்துக்கான ஒரு மகனாய் ஒரு மகளாய் இருப்பார். நேற்று ஒரு சகோதரி எனக்கு கவுன்சிலிங் வந்தாங்க. சிறு வயதுல இருந்து ஆலயத்துக்கு போனவர், நகப்படாதவங்க, கர்த்தருக்காக தியாகமாய் வளர்ந்தவர்கள். அவங்க எனக்கு கவுன்சிலிங் வந்தாங்க. நான் பேசிக் கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டேன், இன்றைக்கு கர்த்தர் வந்தா நீங்க வருகைக்கு போவீங்களா? அவங்களால பதில் சொல்ல முடியும். தலை கவிழ்ந்தார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ பதில் சொல்லுவியா? ஆமான்னு சொல்லுவியா? நீ நான் கடினமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. சூழ்நிலை இந்த மாதிரியான காரியங்களை பேச வைக்கிறது, ஆவியானவரை தூண்டுகிறது, நம்முடைய சபை நேசிக்கிறது. ஹalleluya. தேவனுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு முன்பாக ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக நடக்கலாம், உங்களுடைய சுயாதீனத்தினால நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்கலாம். தேவன் உங்களை நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் எதற்கு தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? ஆக்கிரத்தின் பேர் நித்திய ஜீவனே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்னும் உணர்வு இல்லாதவர்களா இருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உணர்வில்லாத இதயம் இருளடைந்து ஜாக்கிரதைப்படுங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இந்த மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்க வேண்டியதான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. எக்கால சத்தம் கேட்கிற நேரம் இது. ஓ, thank you Father. நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதி